ஹாய் ஆல், வெல்கம் டு குணசீலி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெலிவரிக்கு முன்னாடி அம்மாவுக்கும் குழந்தைக்கும் என்னென்ன திங்ஸ் ரெடியா எடுத்து வச்சுக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி எதெல்லாம் எடுத்து ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் என்னெல்லாம் எடுத்துட்டு போனேன், என்னெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், அப்படிலாம் அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஒரு கண்டென்ட்டா கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ஒரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல இந்த வீடியோல எண்டில் நான் மொத்தமா ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். இதுல என்னென்னலாம் நீங்க எடுத்து வச்சுக்கணுங்கிறத ஒரு லிஸ்டாவும் நான் கொடுக்குறேன். மறக்காம பாருங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா, நமக்கான ஃபீடிங் டாப் எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது நமக்கு ஃபீடிங் டாப் கண்டிப்பா தேவை. இன்கேஸ் குழந்தைக்கு வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கு, நம்ம வெளியில போய் தான் நம்ம வேக்சின் போடணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபீடிங் குர்த்தி கண்டிப்பா வேணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் நைட்டி ஒரு 2-3 நைட்டி எடுத்துக்கோங்க. சிப் வச்ச மாதிரி நைட்டும் எடுத்துக்கோங்க, இல்ல ஃபீடிங் நைட்டியாவும் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இன்ஸ்கர்ட் எடுத்து வச்சுக்கணும். இன்கேஸ் வந்து சி செக்ஷன் பண்ற மாதிரி இருந்தா ட்ரெஸ்ஸிங் பண்ண வருவாங்க. நம்ம அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கிளீன் பண்ணும்போது இன்ஸ்கர்ட் போட்டிருக்கிறது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதனால அதுக்கு தேவையான இன்ஸ்கர்ட்டும் மெட்டர்னிட்டி ப்ராவும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டர்னிட்டி ப்ராலே வந்துட்டு நீங்க வந்து பின் ஓபன் பண்ணாம நீங்க வந்து டைரக்டா வந்து ஓபன் பண்ற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு ப்ரா வாங்கிக்கோங்க. அடுத்தது ஷால், ஒரு ஷால் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் சி செக்ஷன் பண்ற மாதிரி இருந்தா நம்ம வெளியில வாக்கிங் போற மாதிரி இருக்கும், அதுக்காக ஒரு ஷால் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் நாள் டெலிவரி முடிஞ்சதும் அடுத்த நாள் நமக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டூத் பிரஷும் பேஸ்டும் கண்டிப்பா தேவைப்படும். குளிக்கிறதுக்கு சோப்பு கண்டிப்பா தேவைப்படும். அப்புறம் பாத் டவல் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குளிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான மேக்கப் கிட், உங்களுக்கு தேவையான மேக்கப் கிட் எடுத்து வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசிங் கிரீம், லிப் பாம் எடுத்து வச்சுக்கோங்க. பிந்தி, பவுடர் வேணும்னா நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தா பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு கோம்பு, கண்ணாடி இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பெட்ஷீட், நமக்கு அங்க ஸ்டே பண்றதுக்கு நமக்கும் பெட்ஷீட் தேவைப்படும். நம்ம பாத்துக்க வர்றவங்களுக்கும், இல்ல நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இருக்கு ஸோ அவங்களையும் நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு பெட்ஷீட், ஒரு 2 பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையான டவல்ஸ், பிளேட் இந்த மாதிரி திங்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு வாட்டர் பாட்டில், கண்டிப்பா வாட்டர் பாட்டில் வேணும். அடுத்தது ஃபிளாஸ்க், 2 ஃபிளாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபிளாஸ்க் வந்து ஹாட் வாட்டருக்கு, இனி ஒரு ஃபிளாஸ்க் வந்து நமக்கு பால் வாங்குறதுக்கு, இல்ல டீ குடிப்பீங்க அப்படின்னா நீங்க டீ குடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் வந்து நீங்க குடிக்கிற மாதிரி இருந்தா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க பால் பாட்டில் வாஷ் பண்றதுக்கும் நீங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு பிளேட்டு, டம்ளர், ஸ்பூனு, அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன போல் இந்த மாதிரி உங்க பேக்ல எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை பார்த்துக்க வர்றவங்களுக்கும் இல்ல உங்களுக்கு குழந்தை இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களுக்கு அடிஷ்னலா எத்தனை தேவைப்படுதோ அத்தனை தான் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு ஒரு 5 ருபீஸ்ல ஒரு சோப் இருக்கும், டிஷ்வாஷர் சோப்பு. அதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நமக்கு நாப்கின் தேவைப்படும். அந்த நாப்கின் வந்து நீங்க எது வந்து யூஸ் பண்றீங்களோ அதே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து நீங்க வந்துட்டு பேண்டீஸ் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி நாப்கின் வச்சிருந்தீங்க அப்படின்னா பேண்டீஸும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நமக்கு தேவையான திங்ஸ். ஓரளவுக்கு நான் இதுல வந்து எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம குழந்தைக்கு என்ன திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பால் பாட்டில் எதுக்கும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்துட்டு நம்மளால பால் கொடுக்க முடியல அப்படின்னா ஃபார்முலா ஃபீட் கொடுத்து தான் ஆகணும்னு ஒருவேளை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபார்முலா பவுடர், மில்க் பவுடரும், அதுக்கு தேவையான மில்க் பவுடரும் வாங்கி வச்சுக்கோங்க. பால் பாட்டிலும் ரெடியா வச்சுக்கோங்க. மில்க் பவுடர் வந்து இன்கேஸ் ஹாஸ்பிட்டலே கொடுத்தா ஓகே. ஹாஸ்பிட்டல்ல இல்லை நம்ம வெளியில தான் வாங்கணும்னு அந்த நேரம் அவசரப்பட்டு போகாம நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது என்னை கேட்டா பெட்டர்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு டெலிவரி ஆன அப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு பால் பவுடர் கிடைக்கல. ஸோ அதுக்காக வந்துட்டு நாங்க அவுட்டர்ல போய் ரொம்ப தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வரங்காட்டி பாப்பா ரொம்ப கத்திட்டா. அதனாலதான் நான் பாப்பா இப்போ உங்களுக்கு நான் அட்வான்ஸாவே சொல்றேன், ஒரு பாக்ஸ் என்ன 400 தான் வரும். இன்கேஸ் வந்து பாப்பா கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் கொடுங்க, இல்ல நீங்க சாப்பிடறனாலும் நீங்களும் சாப்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஒரு பால் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க.
அடுத்தது சங்கு பாலாடைன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு வந்து ஒருவேளை பாட்டில்ல குடிக்கல அப்படின்னா நீங்க அந்த சங்குல ஊத்தி கூட நீங்க ஃபீட் பண்ணலாம். அதனால அது ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெட்டால். டெட்டால் வந்து கண்டிப்பா தேவைப்படும். குழந்தை வந்து யூரின் போனாலோ இல்ல மோஷன் போனாலோ அதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு ஒரு டெட்டால் பாட்டில் சின்ன பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு யூரின் ஷீட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைக்கு தேவையான அந்த கயிறு கட்டுற மாதிரி இருக்கும் துணி, அந்த மாதிரி துணி எனக்கு கேட்டால் பெட்டர்னு நான் சொல்லுவேன். அந்த துணி அப்புறம் வந்துட்டு அதுக்கு கீழே வந்து ஜட்டி மாதிரி ஒரு 4-5 ஜட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாப்பாக்கு பால் கொடுக்கும்போது கழுத்துல வந்து ஒரு பிப்பு மாதிரி மாட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த பால் வந்து கழுத்துல வடியாம இருக்கும். இன்கேஸ் கழுத்துல வடிஞ்சுன்னா நீங்க சரியா கிளீன் பண்ணலைன்னா அங்க இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதனால ஒரு பிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கிளாத்லயே வந்துட்டு டயப்பர் மாதிரி இருக்கு. நீங்க வந்துட்டு லுங்கி காட்டன் லுங்கி நீங்க யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், இல்ல காட்டன் சாரீஸ் யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், இல்ல இந்த மாதிரி மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு, இந்த மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்பாக்கு அந்த சீசன் வந்து ஒருவேளை குளிர்காலமா இருந்தது அப்படின்னா உங்களுடைய குழந்தைக்கு வந்துட்டு நீங்க வந்து கைக்கு வந்து கிளவுஸ், காலுக்கு ஷாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரூமை விட்டு வெளியில கண்டிப்பா போனீங்கன்னா கண்டிப்பா ரூமை விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க குழந்தைக்கு கலையும் சேர்த்து கவர் பண்ணணும். அதனால அதுக்கு கேப், ரூம்குள்ள இருக்கும்போது கேப் தேவைப்படாது. அடுத்தது பாத்தீங்கன்னா வைப்ஸ். பாப்பா வந்து மோஷன் போயிட்டாங்க இல்ல வந்துட்டு யூரின் போயிட்டாங்க அப்படின்னா வைப்ஸை வச்சு நல்லா கிளீன் பண்ணி விட்டுருங்க. பேபி டவல் ஒன்று வச்சுக்கோங்க. பாப்பா பால் குடிச்சதுக்கு அப்புறம் வாயெல்லாம் நல்லா நீட்டா சுத்தம் பண்ணிடுங்க. இல்லைன்னா லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பிங்கிஷா இருக்கிறது போயிடும். அடுத்தது பாப்பாக்கு தேவையான டைப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சைஸ் வந்து நியூ பார்ன் சைஸ்னே மெடிக்கல் கடையில எல்லாம் அவைலபிளா இருக்கும். நீங்க அந்த மாதிரி ஒண்ணு வாங்கிக்கோங்க. அடுத்தது கண்மை. குழந்தைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல அலோவ் பண்ணாங்க அப்படின்னா மைடப்பா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தை குளிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா லோஷனோ மாய்ஸ்சரைசிங் கிரீமோ நீங்க அப்ளை பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகி பேச்சஸா தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால குழந்தைக்கு க்ரீம் எடுத்து வச்சுக்கோங்க. பவுடர் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து லங்ஸ்ல எல்லாம் போய் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஒருவேளை நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் நீங்க ஒரு பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. பேபி ஷாம்பு, பேபி சோப் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது குழந்தைக்கு தூங்க வைக்கிறதுக்கு பெட்ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. சாஃப்டான ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. பேபி டவல் தலையோட சேர்த்து ரேப் பண்ற மாதிரி ஒரு டவல் எடுத்து வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது குழந்தைய கேரி பண்றதுக்கான கேரி பெட்டும் வாங்கிக்கோங்க. அதே போல இன்கேஸ் நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணும் பொழுது குழந்தைக்கு கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டெட் பெட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தேவைப்படாது, நம்ம வீட்லயும் கூட தேவைப்படும். அடுத்தது இதெல்லாம் வந்து குழந்தைக்குன்னு உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைப்பர் பேக்ல எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் தனியா ஒரு பேக்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து பாத்துக்க வரவங்களுடைய திங்ஸும், குழந்தைங்க ஒரு குழந்தை வச்சிங்கன்னா அந்த குழந்தையோட திங்ஸையும் சேர்த்து அது ஒரு தனியா பேக் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது உங்க ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு, அதே போல நீங்க இது வரைக்கும் பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக்ல போட்டு ரெடியா வச்சுக்கோங்க. நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எப்படி எல்லாம் பாத்துக்கணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் இனி வர்ற டேஸ்ல வந்து நான் அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.